இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே இந்த தொகுதி மீது தன்னுடைய பார்வையை கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. இதற்கான காரணம் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அந்த அடிப்படையில் மிக ரகசியமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய டென்ஷனுக்கும் உள்ளாகிட்டு இருக்கு. இந்த ராபர்ட் புரூஸ் அவர்கள் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக நிர்வாகிகளை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில் அப்பாவு அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு, அதாவது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சந்திக்க சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது. ராபர்ட் புரூஸ் அவர்கள் அப்பாவை சந்திக்க சென்றும் அங்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் காத்து கிடக்கிறாங்க. ஆனால் அப்பாவு வந்து மீட் பண்ணல. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்த மும்முனை போட்டியில அதிமுகவுடைய ஜான்சி ராணி அடிபட்டு போறாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய ராபர்ட் புரூஸ் அடிபட்டு போறாங்க. அப்ப நயினார் நாகேந்திரன் தான் இந்த தொகுதியில முன்னணியில முதல் நிலையில வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத இங்க திருநெல்வேலி திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக பாஜகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாதி அடிப்படையிலான பற்றினாலோ அல்லது பணத்தாசையினாலோ பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக களம் கண்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்காக இவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், திருநெல்வேலி மும்முனை போட்டின்னு சொல்லப்படுதா இல்ல 4 முனை போட்டின்னு சொல்லப்படுதா சார்? தற்போதைய கள நிலவரம் இப்ப எப்படி சார் இருக்கு? இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே இந்த தொகுதி மீது தன்னுடைய பார்வையை கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. இதற்கான காரணம் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அந்த அடிப்படையில் மிக ரகசியமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய டென்ஷனுக்கும் உள்ளாகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் அந்த கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. காரணம், இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கை நழுவி போய்விடுமா அப்படிங்கிற சந்தேகம் முதல்வர் மட்டத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராபர்ட் புரூஸ் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இந்த ராபர்ட் புரூஸ் இறக்கி விடப்பட்ட நிகழ்வே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கோபத்துக்கு பின்னாடி தான் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஒரு ஷெட்யூல் போட்டு புரோட்டோகாலின் அடிப்படையில் பிரச்சாரத்தை துவக்கி பல்வேறு நிலைகளில் சென்றுகிட்டே இருக்காங்க. இந்த அடிப்படையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்வதற்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்துகிட்டே இருக்காங்க. இதனால தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தலைமைக்கு போன் போட்டு கேண்டிடேட்டை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா, கேண்டிடேட் யார் அப்படின்னா என்ன பேர் சொல்லி பிரச்சாரத்தை முன்வைக்க முடியும் அப்படிங்கிற ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இதன் பிறகு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ராபர்ட் புரூஸ் அங்கே கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணப்படுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக சார்பாக ஜான்சி ராணி களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நயினார் நாகேந்திரன் களத்தில் இருக்காங்க. நான்காவதாக நாம் தமிழரை சேர்ந்த சத்யா அவர்கள் களத்தில். 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் திருநெல்வேலியில் மும்முனை போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நாம வெளிப்படையாகவே பார்க்கலாம். நாம பல தொகுதிகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் யார் முன்னணியில் இருக்காங்க, யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத எளிதாகவே சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதை நாம பார்க்க முடியும். இதற்கு உதாரணமாக முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தப்ப நடந்த ஒரு சம்பவத்தை நாம பார்ப்பதா இந்த பதிவுக்கு வலிச்சேர்ப்பதா இருக்கும். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்குநேரி பகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இந்த பிரச்சாரம் முடிந்த பிறகு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக போட்டிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. அதாவது எந்த பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு சென்றாலும் முதல்வர் இது போன்ற ஆலோசனைகள் நடத்தி அங்கு கட்சி எப்படி இருக்கிறது, வேட்பாளருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை களையக்கூடிய வேலையில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. இந்த அடிப்படையில் திருநெல்வேலியில் ஆலோசனை நடத்தும் போது முதல்வர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக நேரடியாக களம் காணக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் களம் காணக்கூடிய தொகுதிகள் பலகீனமான நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தொகுதிகளை தான் பாரதிய ஜனதா கட்சி குறி வச்சு செயல்பட்டு இருக்காங்க.
திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் களம் கண்டுக்கக்கூடிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால திருநெல்வேலி தொகுதியும் திமுக வசம் இருந்த தொகுதி இப்போ காங்கிரஸ் கட்சி களம் கண்டிருக்கிறதுனால இந்த தொகுதியை நாம எளிதாக விடக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வச்சதோட மட்டுமல்லாமல் இங்க திருநெல்வேலி திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக பாஜகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாதி அடிப்படையிலான பற்றினாலோ அல்லது பணத்தாசையினாலோ பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக களம் கண்டிருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்காக இவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதை அலசி ஆராய்ந்து பார்த்து இதே போல பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய ரகசியமாக வேலை செய்யக்கூடிய திமுக உறுப்பினர்களை தலைவர்களை உடனே கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய வேலையில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்தில் நீங்க செயல்படுங்க. இது வெற்றியை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து அங்க ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவினர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு வேலை பார்ப்பதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நாம தெளிவாகவே உணர்ந்துக்க முடியும். இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் அங்கு திருநெல்வேலி பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துட்டு மறுநாள் தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு செல்றாங்க. பிரச்சாரத்துக்கு சென்ற பிறகுதான் அங்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்காங்க தேர்தலுக்காக. அனிதா ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியை கவனிக்க சொல்லியும் முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தல முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே பொறுப்பு அமைச்சராக தங்கம் தென்னரசு திருநெல்வேலியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணனும் தங்கம் தென்னரசோடு சேர்ந்து செயல்படுங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்கு திமுகவினர் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அதனால திருநெல்வேலி பறி போய் விடுமோ அப்படிங்கிற அச்சம் என் மட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்களும் அங்க செயல்படுங்க அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கிறாங்க. அதன் பிறகு அனிதா ராதாகிருஷ்ணனும் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலியில தங்கம் தென்னரசு அவர்களை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு தேர்தல் பணிகளுக்கான வேலைகளையும் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ராபர்ட் புரூஸ் அவர்கள் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக நிர்வாகிகளை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில் அப்பாவு அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு, அதாவது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்க சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது. ராபர்ட் புரூஸ் அவர்கள் அப்பாவை சந்திக்க சென்றும் அங்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் காத்து கிடக்கிறாங்க. ஆனால் அப்பாவு மீட் பண்ணல. உடனே ராபர்ட் புரூஸ் என்ன செய்யறது அப்படிங்கிற நிலையில தான் அடுத்து அவருக்கு இன்னொரு ஷெட்யூல் அங்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை சந்திக்க வேண்டிய ஷெட்யூல் இருக்கிறதுனால அப்பாவு அவர்களை சந்திக்காமலே தங்கம் தென்னரசு அவர்களை சந்திக்க செல்றாங்க. இது அப்பாவு அவர்கள் மட்டுமல்ல, திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் இது போன்ற செயலில் தான் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ராபர்ட் புரூஸ் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு கூட ஒரு தாமதமான சுணக்கமான ஒரு வேகம் எடுக்காத ஒரு சூழல் திருநெல்வேலியில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல். இதே எதுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா அங்க திமுகவை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு சீட் கொடுத்ததுல அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக களம் கண்டு ஞான திரவியம் அவர்கள் எம்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த தொகுதியை மீண்டும் திமுக களம் காண வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை தான் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கூட்டணி விவகாரங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு சீட் கொடுத்ததில் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இவங்க மாட்டு கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய ரகசியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருந்துட்டு இருக்கு. சரி, கூட்டணி கட்சியினர் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை நாம பார்க்க வேண்டியது அவசியமானது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பல தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இந்த தொகுதியை பெறுவதற்கான வேலையில் ஈடுபட்டாங்க. இதில் ஒரு சிலருடைய பேரையும் நாம சொல்லலாம். பீட்டர் அல்போன்ஸை சொல்லலாம், ராமசுப்பு அவர்களை சொல்லலாம், வானா மாமலை அவர்களை சொல்லலாம். இப்படி பல பேர் போராடிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கன்னியாகுமரியை சேர்ந்த ராபர்ட் புரூஸ் அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக இறக்கிறாங்க. இந்த விஷயம் திருநெல்வேலியில லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு முக்கியமான புள்ளிகளுக்கு பிடிக்கல. என்ன காரணம் அப்படின்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை இறக்காம வேற ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு கேண்டிடேட்டை கொண்டு இறக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற அதிருப்தி இவர்கள் மட்டத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா வேட்புமனு தாக்கல் செய்யும் போது, அதாவது ராபர்ட் புரூஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க, அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றிருக்காங்க. அதாவது முன்னாள் எம்பி ராமசுப்பு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வானா மாமலை, இப்படி பலருடைய பேரை நாம சொல்ல முடியும். இவங்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்று அங்க அதிருப்தியை உருவாக்குறாங்க. இதுல முன்னாள் எம்பி ராமசுப்பு அவர்கள் செய்தியாளர்கள் மட்டத்திலேயே அழுத்த திருத்தமாக ஒரு கருத்துக்களை பதிவு பண்றாங்க. என்ன கருத்துக்கள் அப்படின்னா, திருநெல்வேலி நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும்
பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் தெரிந்த முகமாக மக்களுக்கிடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவரை எதிர்க்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை நம்ம களத்தில் இறக்கணும். திருநெல்வேலி நிலவரத்தை பார்க்கும்போது ஹிந்து நாடார் ஒருவர் களத்தில் இறக்கப்பட்டால் தான் நயினார் நாகேந்திரனுக்கு டஃப் கொடுக்க முடியும். அதனால தான் நான் சீட் கேட்டேன். ஆனால் கிறிஸ்தவ நாடார திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் இறக்கியிருக்காங்க. இது பலகீனமான ஒரு கேண்டிடேட், எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விடும் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் மத்தியிலேயே வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி ராமசுப்பு அவர்கள். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ராபர்ட் புரூஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக களம் கண்டுக்கூடிய ராபர்ட் புரூஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். எதிர்க்கக்கூடிய நிலையில இல்லை அப்படிங்கிற நிலையில நாம எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. அதே நேரத்தில் லோக்கலில் தெரிந்த முகமாகவும் இருக்காங்க. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்த மும்முனை போட்டியில் அதிமுகவுடைய ஜான்சி ராணியும் அடிபட்டு போறாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய ராபர்ட் புரூஸ் அடிபட்டு போறாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் தான் இந்த தொகுதியில் முன்னணியில முதல் நிலையில வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்ல முடியும். வெற்றி வாய்ப்பு நயினார் நாகேந்திரன் தான் சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பா அதான். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியில சீட் வாங்கி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 1.5 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதாவது ராமநாதபுரம் அப்படிங்கிறது அவருக்கு வெளி மாவட்டம். திருநெல்வேலியில இருந்து ராமநாதபுரம் சென்று அங்கு போட்டிட்டு அங்கேயே 1.5 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இப்போ திருநெல்வேலி அவருடைய சொந்த தொகுதியான திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில களம் காண்றாங்க. அவருக்கு ஏற்கனவே கம்யூனிட்டி பெல்ட்டும் மிகப்பெரிய அளவு ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுகவோடு தான் அவருடைய பயணம் துவங்கிச்சு. அதாவது அதிமுகவில் அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக பல்வேறு பதவிகளை தொடர்ச்சியாக இருந்தவர் நயினார் நாகேந்திரன். புரட்சி தலைவி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அங்கு கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவில் பூசல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்படும் போது நாம எந்த அணிக்கும் செல்ல வேண்டாம், நம்முடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாவதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியில வந்து இணைந்து பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தான் இப்போ வந்து களம் காண்றாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் நீண்ட நெடிய காலமாக திருநெல்வேலியில அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகமான நபராகத்தான் அவர் இருந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் எங்கிருந்தெல்லாம் வாக்களை பெறுவது, யார் மூலமெல்லாம் வாக்களை வந்து நம்ம அறுவடை செய்ய முடியும், யார் யாரை பிடிச்சோம்னா நமக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது எல்லாமே நயினார் நாகேந்திரனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீண்ட நெடிய காலம் திருநெல்வேலியில் அரசியல் செய்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் அங்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக வேட்பாளர் களம் கண்டது ஒரு பலகீனமான வேட்பாளர் தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். இந்த தொகுதியில் திமுக நேரடியாக களமிறங்கி இருந்தால் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு போட்டி ஏற்பட்டிருந்தால், மும்முனை போட்டி ஏற்பட்டிருந்தால் இது வந்து ஒரு டஃப்பான போட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நேரடியாகவே திமுக அங்க களத்தில் இறங்குறாங்க. அப்படிங்கும் போது ஒரு தேசிய கட்சியான பாஜக அங்கு வெற்றி பெறுமா அப்படிங்கிறது எளிதில் கணிக்க முடியாத சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அங்கு திமுக இறங்காமல் கூட்டணி கட்சிக்கு கொடுத்தது, கூட்டணி கட்சியினரே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ரகசியமாக செயல்படுவது, இது போன்ற நிலைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது திருநெல்வேலியா தாமரை மலரப்போகிறது அப்படிங்கிறத நாம தெளிவாகவே உறுதியாகவே சொல்லலாம். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலையும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் தாமரை மலர்ந்தது. யார் மூலமாக மலர்ந்தது அப்படின்னா நயினார் நாகேந்திரன் மூலமாக மலர்ந்துச்சு. சட்டமன்ற தொகுதியில் மலர்ந்த தாமரை திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலையும் மலரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே தெரிவிக்க முடியும். திருநெல்வேலியின் தற்போதைய கள நிலவரத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.